இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு படத்தையோ கல்லையோ வணங்குறவங்களா இருந்தால் இந்த காணொளி உங்களுக்கு தான். பிரியமானவர்கள், இங்கே வானத்தை பார்க்குறீங்க. கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் தெரியுது. அந்த கோடிக்கணக்கான நட்சத்திரங்களும் நம்முடைய சூரியனை பார்க்கலும் பல மடங்கு பெரிதான சூரியன்கள். இப்போ இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த படத்தில் தெரிகிற ஒவ்வொரு டொட்களும் ஒவ்வொரு சூரியன்கள், ஸ்டார். ரெண்டாவது படத்தை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டொட்டும் ஒவ்வொரு கேலக்சிகள். மூன்றாவது பபிள்ஸை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டொட்டும் ஒவ்வொரு யூனிவர்ஸ், பிரபஞ்சங்கள். இவ்வளவு பிரமாண்டமான நம்முடைய மூளைக்கும் அப்பாற்பட்ட இந்த அளவு கடந்த எண்ணிறைந்த படைப்புகளை படைத்தவர் ஒரு கல்லாயும் மண்ணாயும் படமாயும் இருக்க முடியுமா? சிந்தித்து பாருங்கள். அப்ப நமக்கு ஒரு கேள்வி வருகிறது. அப்ப இந்த உலகத்தை பிரபஞ்சத்தை படைத்த தேவன் யார்? வேதாகமத்திலே உபாகமம் 6:4 சொல்கிறது, இஸ்ரவேலே கீழ் உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஆம், அந்த கர்த்தர் தான் புதிய ஏற்பாட்டிலே மாமிசமாய் இயேசு கிறிஸ்துவாக வெளிப்பட்டார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆம், ஆதியிலே வார்த்தையாய் இருந்து அவர் சொல்ல சொல்ல இந்த உலகத்தையும் பிரபஞ்சத்தையும் படைத்த அதே தேவன்தான் இந்த பூமியிலே கடைசி நாட்களிலே மாமிசமாய் இயேசுவாய் வெளிப்பட்டார். அந்த இயேசுவை அறிவதுதான் நித்திய ஜீவன். ஆம்பரியமானவர்களே, இந்த உலக படைப்பை பார்த்தும் ஒருவன் கல்லையும் மண்ணையும் வணங்குகிறவனாய் இருந்தால் அவன் மனக்கண் கூடாய்க்கப்பட்டவன். யாரெல்லாம் இயேசுதான் இந்த உலகத்தை படைத்தார், அவரே மெய்யான தெய்வம் என்று அறிகிறார்களோ, இந்த உலகத்தை தாண்டி பரலோக ராஜ்யத்துக்கு போகிற பாதையை கண்டு கொள்ளுகிறார்கள். கர்த்தர் நாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.